வணக்கம். பெண்ணும்பராசக்தி பற்றி ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். இந்த எபிசோட்ஸ்க்கு ரொம்பவே பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு அந்த பராசக்திகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்க எப்படிலாம் தனித்துவத்தோடு விளங்குறாங்கன்றதெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் நல்ல சப்போர்ட்டிவாக கொடுத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி பராசக்திகளாக இடம்பெறணும் அப்படிங்கிற ஆசையும் சிலருக்கு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ளே அல்லது ரிலேட்டிவ் சர்க்கிளுக்குள்ளே யாரையாவது ரெஃபர் பண்ணணும்னு உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம். நிச்சயமாக அவங்களையும் நான் சந்திக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட நபர்கள், பராசக்திகளாக உங்கள் கண்ணுக்கு உங்கள் பார்வைக்கு தென்படுற ஒரு தனித்துவம் வாய்ந்த பெண்மணிகளை நீங்கள் எனக்கு மெயிலில் அடையாளம் காட்டி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தா கூட என்னோடய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தா நான் அவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நிச்சயமாக அவங்களும் இந்த பெண் எனும் பராசக்தி எபிசோடில் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. தனித்துவமான ஒரு சில திறமைகளோடு அவங்க இருந்து அவங்க வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து இப்படி அவங்க ஒரு இன்ஸ்பைரிங் உமனாக இருக்கணும். அடுத்த ஜென்ரேஷன் மற்ற பெண்களுக்கு அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தால் இந்த எபிசோடில் அவங்க கண்டிப்பாக வர முடியும். இதை நான் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வெளி ஊர்களில் இருப்பீங்க. இப்போதைக்கு நான் சென்னையில் இருக்கிற பராசக்திகளை தான் சந்திக்க முடியும். பாப்பாவுடைய காலேஜ் அட்மிஷன் இந்த மாதிரி விவரங்கள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் என்னால் இப்போது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள முடியாது. அந்த ஒரு தர்ம சங்கடமான நிலையில் நான் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கக்கூடிய பராசக்திகளை முதல்ல நம்ம பார்த்துட்டு வருவோம். நிறைய பயணங்கள் நான் அடிக்கடி மேற்கொள்கிற ஆள் தான். அப்படி போகும்போது அந்த பராசக்திகளை மனசில் நினப்பு வச்சுக்கிட்டு நான் மற்றவர்களையும் நான் பார்க்க அவளோட இருக்கேன். இந்தியா முழுவதும் எங்கே நான் போனாலும் பராசக்திகள் என்னுடைய கண்ணுக்கு தென்படுவாங்க. ஸோ தனித்துவம் வாய்ந்த பெண்கள் மட்டும்தான் பராசக்திகளா அப்படின்னு எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் மற்ற பெண்களுக்கு இருக்கவே கூடாது. எல்லாருமே பராசக்திகள் தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பராசக்தியினுடைய துணை இல்லாமல் இந்த குடும்பம் இயங்குறதே இல்லை. தாயா, சகோதரியா, தோழியா, மனைவியா, இப்படி எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பராசக்தி வீட்லேயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு கம்பேரிசனும் வேண்டாம். அதே மாதிரி செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நல்ல ஒரு பெரிய ஆளுமைத்தன்மை, நார்மல் மூமெண்ட் அப்படி கிடையாதுன்னு சொல்லி என்னோட வீடியோஸ்லேயும் நீங்கள் எந்த பாகுபாடையும் பார்க்கக்கூடாது. ஒரு சமயம் எனக்கு செலிப்ரிட்டிஸோட ப்ரொஃபைல் கிடைக்கும், அவங்களோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், நான் போய் பண்ண முடியுது. சில நேரங்களில் எனக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள காட்டலாமே, இவங்க எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதல் வரும், அதில் கொடுப்பேன். ஸோ எந்த விதமான கம்பேரிசனும் இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவங்க எல்லாரையுமே நம்ம பரம்பொருளாக பராசக்தியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம இதை அணுகணுன்றதை ரொம்ப 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 தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கான வீடியோ ஆக்சுவலி இங்கே வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ரெனோவேஷன் எப்படி இருக்குன்னா பயங்கர அமக்கலமாக, வீட்டில் கொஞ்சம் கூட இடம் இல்லாமல். இப்போ நான் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதெல்லாம் நீங்கள் கொலு டைமில் தான் பார்த்துருப்பீங்க. பயங்கர ஒர்க்காக இருக்குது. ஒரு ரூம்லேயும் டஸ்ட்டு. இப்போ நாங்கள் கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் பேக்ரவுண்டு நல்லா இருக்குதுன்னு பெயிண்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு, ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. இதில் நான் சுத்தமாக வீட்லேயே இல்லாமல் வெளியில் தப்பிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே வந்தோடனே என்னுடைய குரல்லேருந்தே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கோல்டு எஃபெக்ட் ஆகிருக்கு, ஃபீவர் இருந்தது. ரத்னாக்காவை பார்க்கும்போதெல்லாம் பயங்கர ஃபீவர்லேயே தான் போயிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட மகாபலிபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி தான் அவங்கள போய் பார்த்தேன். இப்படி ஒரு பராசக்திக்காக கொஞ்சம் மெனக்கடலோடு அலைஞ்சிட்ருக்கேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே நேரத்தில் சில அசௌகரியங்களாக உடல்நிலை பாதிப்பெல்லாம் இருக்குது. அதனால் நான் ஒரு டெம்ப்ரரியாக ஒரு 4-5 நாளைக்கு நான் இந்த பராசக்தி எபிசோடை நான் தள்ளி வைக்கிறேன். காரணம்னா நாளைக்கு நமக்கு ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணணும், அப்புறம் நமக்கு ஆடிப்பூரம் சனிக்கிழமை. ஸோ இந்த 2 பூஜைகள் இருக்குது. அதற்கான வேலைகள் வீட்டில் இந்த ரெனோவேஷனோடு சேர்ந்து பூஜை ரூமை ரெடி பண்ணி நான் பண்ணணும். ஸோ புது பொலிவோட அந்த பூஜை ரூமையும் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இன்னும் வேலை எதுவுமே முடியல, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்குள்ளே நான் அந்த ஏற்பாடுகளை பண்ணி சூப்பரான ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிடுவேன். ஆடி பூரத்து பூஜையும் மிக விமர்சையாக சிறப்பாக வழக்கம் போல் நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தில் நடக்கும். அது அம்பாள் கடாட்சமாக, மீனாட்சி கடாட்சமாக நடக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஆடி பூர பூஜையாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை, இதெல்லாம் நான் என்னுடைய ஒரு சேனல், ஆன்மீகாலை சேனல்னு உங்களுக்கு தெரியும், அந்த சேனலில் தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கேன். ஏன்னா அந்த பூஜைகள்லாம் அதில் வந்தால் ஒரு ஆன்மீகம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் அதில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம்
அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ நீங்கள் ஆன்மீகாலை சேனல் இது வரைக்கும் பார்க்காம இருந்தால் பார்க்க ஆரம்பிங்க. இது வந்து நான் வந்து லைக் ஷேர்லாம் கேட்கல, ஆனாலும் அதில் தான் நான் கொடுக்க போகிறேங்கிறத ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் அதுக்காக 2-3 நாட்கள் இந்த ஒரு மேபி அது மண்டே டியூஸ்டே வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பராசக்திகளை உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வர்றேன். அது வரைக்கும் பொறுத்தருளணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து இது நான் ரொம்ப நாள் முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டிய ஒரு வீடியோ, ஒரு அன்பாக்சிங் வீடியோ இதில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரில் குமரன் அப்படின்னு ஒரு தம்பி, அந்த பையன் என்ன அம்மான்னு கூப்பிட்டு ஒரு அருமையான மகன். அவன் போன வருஷம் நவராத்திரியில் எனக்கு தொடர்புக்கு வந்து அப்போது லாஸ்ட் நாள் விஜயதசமி அன்னைக்கு இந்த மகிஷாசுர மர்தினியோட வந்து இறங்கினோன்னே அப்போ நாங்கள் தசமகா வித்யாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் வீட்டில். அந்த நேரத்தில் 10 கைகளோட இப்படி வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிச்சயமாக தசமகா வித்யா தான் அடுத்த நவராத்திரியில் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதான் நான் வந்து வசந்த நவராத்திரியா என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு நவராத்திரியில் தசமகா வித்யா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மகிஷாசுர மர்தினியோட தான் வீட்டுக்கு அந்த பையன் வந்தான். போன வருஷமே இதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கணும். அதை நான் காட்ட இன்றைக்கி தான் ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஸோ இது எனக்கு அவன் கொடுத்த முதல் பரிசு. அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து அவன் அனுப்பியிருக்கான். இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ஆஷாட நவராத்திரிக்காக அம்மா உங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி அவன் எங்கேயோ ஆர்டர் பண்ணி அனுப்புனது தான் இந்த பாக்ஸ். வந்து எனக்கு பொம்மைகள் ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கான். இது வந்து அனுப்புனது ஆஷாட நவராத்திரி. வீட்டில் நான் வேலைகள் நடக்குதுப்பா, இப்போ நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் நீ ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேல்ல, எனக்கு வந்து நல்லா எல்லாம் சரியானோன்னு ஓப்பன் பண்ணணும்னு ஆசைன்ட்டு. ஆஷாட நவராத்திரி முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள். அந்த பையன் பொறுமையோட உச்சத்தில் இருந்து அம்மா நீங்கள் உங்களுக்கு சௌரியப்படும் போது பண்ணுங்கம்மான்னு சொல்லி நான் இதை அன்பாக்சிங் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே வளர்ந்து போச்சு. என்னால் அது இப்போ தான் கொடுக்க முடியுது. நான் குமரன் அந்த பையன் பேர் நான் சொன்னேனான்னு தெரில. குமரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னம்மா நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிடலாம் என்னை தள்ளி வைக்கிறீங்களான்னு ஒரு கோபப்பட்டாலும் சரி, ஒரு ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்களையும் நன்றியையும் நான் நிச்சயமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு சிலை அருமையாக வந்திருக்கு. ஓகே இப்போ நம்ம இதை பிரிக்கலாமா? எனக்கு என்ன அனுப்பியிருக்கான்லாம் சொல்லலை. வந்துருச்சான்னு கேட்டு வந்துருச்சுப்பா அப்படின்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இதை எடுத்து காட்டுறதுக்கான நேரம் இப்போ தான் வந்தது. அதனால் இது நான் எந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் துக்கத்தை எனக்குள்ளார வச்சுக்குவேன், ஏதாவது மனசங்கடத்தை. ஆனால் மகிழ்ச்சியை மட்டும் உலகத்துக்கே சொல்லி கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். சிறப்பு. என்கிட்ட மதுரகாளி அம்மன் வந்திருக்காங்க. வா, மதுரகாளி அம்மன் சூப்பராக வந்திருக்காங்க. அடாடாடாடாடா. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் அருமையாக வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, வார்த்தைகளே இல்லை. இது வந்து 1 மாதம் கழித்து, கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிட்டு நான் இதை ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அவன் என்கிட்ட சொல்லவும் இல்லை, நீங்கள் திறந்து பாருங்கம்மா, நீங்கள் எப்போ உங்களுக்கு சௌரியமோ அப்போ திறங்கன்னு சொன்னான். எனக்கு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்வாக இருக்கும், என்னடா நம்ம இப்படி திறக்காமல் வச்சுருக்கோன்ட்டு. இந்த அன்பாக்சிங் வீடியோ எடுக்க நேரமே இல்லாமல் ஓடிட்டே இருந்தேன். உடம்பும் சரியில்லை, எல்லாம் சேர்ந்து இப்படி போயிட்டு இருந்தது. இன்றைக்கி எப்படியாவது கொடுத்துடணும், ஏன்னா இன்றைக்கி பெண்ணெனும் பராசக்தி இடம்பெறல. சரி, பராசக்தியே காட்டுற மாதிரி ஒரு அழகான சூழல் வந்திருக்கு. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது இது வந்து ஆஷாட நவராத்திரியில் வந்த, அதாவது என் பையன் மும்பையில் படிச்சுட்டு இருந்தான். இப்போ அவன் சென்னையில் பிஜி பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணிட்டான். ஆனால் அவன் வந்து மும்பையில் அங்கேருந்து சித்தி விநாயகரோட ஆசி வாங்கிட்டு நீ வாடா வீட்டுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வைண்டப் பண்ணி வரும்போது அவன் வந்து ஆஷாட நவராத்திரி நாளில் தான் அங்கே போயிருந்தான். அங்கே போயிருக்கும்போது இங்கே அவனுக்கு வந்து கொஞ்சம் கோயிலுக்காக சில டொனேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் உருவானது. அதனால் அதுக்காக அவங்க வந்து ஒரு மரியாதை, இங்கே நம்ம பரிவட்டம்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி கோயிலில் ஒரு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த சால்வையெல்லாம் போற்றி அதோட ஃபோட்டோலாம் எடுத்து போட்டிருந்தான். எனக்கு அனுப்புனா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மும்பை சித்தி விநாயகர் கோயிலில், ஏன்னா என்னுடைய கணவருக்கு பிள்ளையார் ரொம்ப இஷ்டம்.
ஸோ அந்த கோயிலேருந்து தான் அவர் வந்து முதல்ல சிங்கப்பூர் போன பயணமும் மும்பையிலேருந்து தான் ஆரம்பித்தார். இவன் வாழ்க்கையும் மும்பையிலேருந்து தான் தொடங்குனது படிப்பு. ஸோ அவனுக்கு ஒரு பெரிய அவங்க அப்பாவுக்கு கூட இந்த கௌரவம் கிடைச்சது இல்லைங்க. அது ஒரு அவர் தான் காசு கொடுக்குறாரு, இருந்தாலும் அவனுக்கு கௌரவம் கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விக்னேஷ் வந்து விக்னேஸ்வரன்ட்டேருந்து இந்த சால்வையை வாங்கியிருக்கான். ஸோ ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தது. இதுவும் ஆஷாட நவராத்திரியில் நான் ஒரு பொக்கிஷமாக நான் இதை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வச்சிட்ருக்கேன். இப்போ வாங்க, அடுத்தது நம்ம மல்லிகா பத்ரிநாத் அம்மா வந்தாங்க நம்ம வீட்டுக்கு பெண்ணெனும் பராசக்தியில். ஆஷாட நவராத்திரியில் இது தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்காக வாங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ வந்தப்போ அம்மா கொண்டு வந்தது தான் இந்த பிள்ளையார். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நீ வந்து பிள்ளையார், அதாவது அம்மா கொண்டு வந்ததுன்னு நான் சொல்கிறத விட அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? வரும்போது நான் ஆக்சுவலி என் காரில் நீங்கள் வரணுமான்னு ஆசைப்பட்டு நான் டிரைவர்லாம் போட்டு அனுப்பிட்டேன். டிரைவர் வாசலில் இருந்து கால் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்ட்டு இவங்க அவசரமாக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு கூடை, அழகான கூடை, அதுக்கப்புறம் 5 புக்ஸு பாருங்கள். இந்த 5 புக்ஸும், அதாவது இங்கே பாருங்கள், சுவைமிகு துவையல் வகைகளா, இது கிரன்ச்சி குக்கீஸ் பாப்பாவுக்காக. அடுத்தது இது வந்து விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் ரெசிபீஸு. அப்புறம் ஈஸி டு பேக் கேக்ஸு. அடுத்தது பொங்கல் ஃபெஸ்டிவல் டிலைட்ஸ் அப்படின்னு இது எல்லாம் வந்து அவங்க இந்த கூடையில் போட்டு, கொஞ்சம் பழங்களும் இந்த கூடையில் போட்டு, இந்த கூடையோட எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பிள்ளையார் இந்த இதெல்லாம். ஆனால் மறந்துட்டு அவசரமாக ஏறி வந்துட்டாங்க. அப்புறம் திரும்ப நான் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கு அனுப்புனேன் இல்லையா, அப்போ கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ இது அந்த ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, எனக்கு மனசுக்கு நிறைவானது. இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருந்த பிள்ளையாரை எனக்காக கொடுத்தது என் வாழ்நாள்லேயே மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்தது. ஸோ இது மல்லிகா பத்ரிநாத் அம்மா கொடுத்த விஷயம். அடுத்தது இப்போ நான் சுபா ரவிசங்கர் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, மனவளக்கலை டாக்டர் சுபாவை நான் வந்து பெண்ணெனும் பராசக்தியில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போனப்போ எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க. துளசி மாடம், அருமையாக பாருங்கள். துளசி மாதா, துளசி மாடத்தில் தான் நமக்கு ஆண்டாள் ஜனனமே இல்லையா? ஸோ இவங்களை வந்து ஆண்டாளாக பார்க்கலாம், நெத்தி திலகம் அது இதுன்னு எல்லாமே ஆண்டாள் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆஷாட நவராத்திரி அப்போது அதை கொடுத்தாங்க. கை நிறைய அந்த மஞ்சள் மாலை, வராகிக்கு சாத்தின அந்த மாலையும் கொடுத்து எனக்கு வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெண்ணெனும் பராசக்தியில் விளக்கு கடை உரிமையாளர் ராஜலக்ஷ்மி அம்மாவை நான் சந்தித்தேன் இல்லையா, அவங்க கடையில் தான் நான் இந்த விளக்கை வாங்கினேன். இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் பார்த்துட்டு இது இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமான்ற ஒரு யோசனையிலேயே நான் வாங்காமல் விட்ட விளக்கு இந்த கடையில் கரெக்டாக ரீசனபிள் ரேட்டில் இருந்தது. அதனால் நான் அங்கே வாங்கினேன். ஸோ இதோட விலை வந்து 4710. ஸோ இதே பெருமாளை நான் வேற ஒரு கடையில் நம்ம சேனல்லையே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ. ஆனால் அப்போ நான் தவற விட்டதை விளக்கு கடையில் கையோடு தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த பெருமாளை. ஸோ இந்த ஆடி மாதத்தில் இவருக்கும் இதில் விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையும் தொகுப்பாக கொடுக்கணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், நான் தென்காசி குற்றாலம், பாரதியார் செல்லம்மா வீடு, இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து இந்த ஆஷாட நவராத்திரி டைமில் போனேன். அந்த டைமில் அங்கே பராசக்தியுடைய மாலைகள்லாம் கிடச்சிது. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ ஆஷாட நவராத்திரி போன அந்த டைமில் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ கொடுக்கறதுக்காக மன்னிக்கணும். குறிப்பாக குமரன் மதுரகாளி வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல இருக்குது. காளினா காளியை உக்கிரமாகவே நான் பார்க்கல, அவ்வளோ ஒரு அன்பானவளா அது என்ன சொல்கிறது, எனக்கு அன்னையா எனக்கு வார்த்தைகள் வரல, அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கேன். தேங்க்ஸ்டா குமரா, நிஜமாக உன்ன மாதிரி ஒரு மகன் கிடைக்க. நீ கிஃப்ட் கொடுக்கறதுனால இல்லைடா, என் பையன் பர்த்டே, விஜய் பர்த்டே, பாப்பா பர்த்டே, எல்லாத்துக்கும் என் பர்த்டே எல்லாத்துக்கும் அவன் கிஃப்ட் அனுப்புகிறான். எனக்கு சங்கடமாக இருக்கும் சமயத்தில், என்னடா நம்ம ஒன்றுமே அவனுக்கு பண்ணுறது இல்லையேன்ட்டு. அவனோட அன்புக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஆனாலும் இந்த பந்தம் எப்போவும் தொடரணும். நீ கிஃப்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும்
எனக்கு பிரியமான மகனாக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்தடுத்த ஜென்மங்கள்லேயும் உன்னோட இந்த பந்தம் என்றைக்கும் எனக்கு தொடரும் அப்படின்னு. டெய்லி சாப்பிட்டீங்களாமா, வெளியில் போயிருக்கீங்களா, சேஃபாக போயிட்டு வாங்கம்மான்ட்டு நான் தேட்டரில் இருப்பேன், தேட்டரில் சேஃபாக இருங்கம்மான்னு போடுவான். எனக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது அவனை பற்றி நினைக்கும்போது. ஸோ அவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், ஒரு சப்ஸ்கிரைபராக அறிமுகமானாலும் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இப்போ அவன் இருந்துகிட்ருக்கான். எனக்கு அவனுக்கும் அவனுடைய பெற்றோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம். இந்த நட்பும் உறவும் இருந்தால் போதும். கிஃப்டெல்லாம் அடுத்த விஷயந்தான். ஆனால் இந்த அன்பு பாசம் இதெல்லாம் என்றைக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசையோடு கேட்டுக்கிறேன். இதுதான் நான் இன்றைக்கி கொடுக்குற வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு நம்ம அதாவது பெண்ணெனும் பராசக்தியில் சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவு பல மடங்கு பெருகி எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேர்றதுக்கு எனக்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் முழுமையான நம்பிக்கையோடு இருக்கேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன். நன்றி.